Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்களும் வந்து ஈஸியா வாட்ச் பண்ணி இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இத வந்து சிம்பிளா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட வெப்சைட்ல லாஸ்ட்ல டவுன்லோட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா உங்களோட கேலரியில சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். நம்ம வந்து 4:5 ரேஷியோல தான் எடிட் பண்ண போறோம். அது எப்படி அப்படினும் பார்த்தறலாம். இதுல பேக் ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பேக்ரவுண்டா என்ன பிக்சர்ஸ் இருக்கணுமோ அத வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிக்கை வந்து செட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4:5க்கு இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இதை நமக்கு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நான் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஆப்ஷன் மீடியாவில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பிக்சார்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு 4:5 ரேஷியோ அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் செட் பண்ணியிருக்கேன். இதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு நம்ம பார்ட்டிகல்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அலைட் மோஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்கில் போய் இதை ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் கரெக்டாக செட் ஆகிடும். இதை ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மீடியாவில் போய் நீங்கள் வந்து pixellab க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இதை நம்ம வந்து செட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபீல் த மியூசிக் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பேன். இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க. மேலே செட் பண்ணணும் அப்படின்னா மேலே செட் பண்ணிக்கலாம். கீழே செட் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே உங்களுக்கு என்ன பிளேஸில் கரெக்டாக செட் ஆகுதோ அந்த பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதும் லேயர் கிளிக் பண்ணி மீடியம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இதை தான் செட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ தான் செட் பண்ண போகிறோம். இதை லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதை வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அந்த ஆப்ஷனில் போய் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிட்டோம். இதை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து என்ன பிளேஸில் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லைட்டாக பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். எனி எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆடியோவில் போய் உங்களோட சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்கும் செட் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களோட லோகோ மட்டும் தான் ஆட் பண்ணணும். இனி வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களோட ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.